நவம்பர் 14ஆம் தேதி வந்து உலக நீரிழிவு நாள், வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேன்னு சொல்லி இப்போ ஒரு 2-3 ஒரு 10-20 வருஷமாவே இப்போ இது வந்து கொண்டாடிட்டு வரோம். டாக்டர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவர் தான் இன்சுலின் கண்டுபிடிச்சாரு. அவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 14ஆம் தேதி. அதனால இது வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேயா கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த தினத்தை ஒட்டி பல புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லா வருஷமும் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். போன வருஷம் வந்து லிவர் கிளினிக், ஈரல் கிளினிக் அது வந்து ஆரம்பித்தோம் போன வருஷம். இந்த வருஷம் வந்து அதாவது நாங்கள் இந்த இதில் ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி சாதாரணமாக நீரிழிவு நோயினுடைய சிக்கல்கள்னு சொல்லும்போது கண்ணை பற்றி எல்லாருக்கும் தெரியும். குருடாயிடுவாங்க, அதுமாரி கால் எடுத்துருவாங்க, அதுமாரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், இருதய நோய் வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வரலாம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ புது புது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. கோவிட் வரும்போது தான் தெரிஞ்சது கோவிட்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்குன்னு. இப்போ அதுக்கெல்லாம் மேலே வந்து நம்ம இதில் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கூட்டிகிட்டே போகுது. இண்டிபெண்டன்ஸ் டைமில் 35 வயசு தான். 35 வயசு எல்லாரும் போயிடுவாங்கன்னு இல்லை, பட் ஆவரேஜ் எடுத்தால் 35 வயசுல தான் இருந்தது. இப்போ வந்து கூடி கூடி இப்போ 70 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 80 ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகிடும்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுமாரி இந்த வயதானவங்க முதியோர்களுக்கு வந்து அவங்க ஹெல்த் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அது வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஏன்னா ஏஜிங்னால தான் வயசாயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வயசாயிடுச்சேப்பான்னு சொல்கிறது கூட சில ஊரில் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம ஊரில் கூட சிலவங்கலாம் வந்து 70 வயசுக்கு அப்புறம் தான் மேரத்தான் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓகே, அண்ட் 100 வயசுல ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால வயசு மாத்திரம் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு வயதாகி போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஹெல்த்தி ஏஜிங்னு ஒன்று இருக்கு. அதாவது வயசாக இருக்கலாம், இருந்தால் கூட ஹெல்த் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அதே டைம்ல 60 வயசானவர் வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தி ஏஜிங் கான்செப்ட்ன்றது ஒரு புது கான்செப்டாக வந்துன்னு இருக்கு. நீங்க கேட்கலாம், நீங்க நீரிழிவு நோய் ஸ்பெஷலிஸ்ட் தானே, இதை பற்றி ஏன் நீங்க இதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நீங்க கேட்கலாம். நல்ல கேள்விதான் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த வியாதி எடுத்தாலும் இன்க்ளூடிங் ஏஜிங் எடுத்தா கூட அது ரொம்ப ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகும். மருதி டிமென்ஷியான்னு சொல்லல, ஆல்சைமர்ஸ் சொல்லி அவருக்கு ஞாபகமே இல்லைங்க, அவர் பேரே தெரியல, ஃபேமிலியே யாருன்னு தெரியல, அதான் டிமென்ஷியான்னு சொல்றது. அந்த டிமென்ஷியா வர்றது வந்து சாதாரணமா 80 வயசுல வரும், 75 வயசுல வரும், அது 65 வயசுலயே வந்துடுது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நீரிழிவு நோயே வந்து ஒரு ஆக்சிலரேட்டட் ஏஜிங்னு சொல்லுவோம். ஏஜே வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டா எப்படி இருக்கும், உங்க வயசு வந்து 60ல இருந்து 70 கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீரிழிவு நோய்க்கு வந்தா. ஆகையினால நீரிழிவு நோயில வந்து இதுவே இந்த டிமென்ஷியான்றதும் வீக் ஆகிறதும் ஏஜிங்ன்றதும், அப்புறம் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க, டாக்டர் அஞ்சனாவும் டாக்டர் உத்தராவும் சொன்னாங்க, ஃப்ரேல்ட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃப்ரேல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப வீக் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. வீக்னா என்ன, அவரால் ஒரு பொருள் எடுக்க முடியல, நடக்க முடியல, விழுந்துடுறாரு, தடுக்கி விழுந்துடுறாரு, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுது, ஒரு இது கூட லிஃப்ட் பண்ண முடியல அவரால். இதுதான் வீக்னஸ்ன்னு சொல்றது. இன்னொரு விதத்துல மெடிக்கல் இதில் சொன்னா ஃப்ரேல்ட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேல்ட்டின்றது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அதிகமாயிடுது. ஆனா இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடியது. எப்படி தடுக்கக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுல வைக்கணும். நீரிழிவு நோய் வந்து மற்றவங்க இருக்கிற லெவல்ல குளுக்கோஸ் லெவலும், கொலஸ்ட்ரால் லெவலும், ரத்த கொதிப்பும், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து நார்மல் லெவல்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு ஏஜிங் மாதிரி தான் அவங்களுக்கும் வரும். இப்போ நீரிழிவு நோய் இல்லைன்னா கூட 95 வயசு 100 வயசு ஆகும்போது ஓல்டா தான் இருப்பாங்க. 30 வயசு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? இல்லைன்னா ஏதோ மிரக்கல் அது. யூஸ்வலா எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் ஏஜிங் வரும். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் பிறந்தா அதுல ஏஜிங் வரும். ஆனா ஆக்சலரேட்டட் ஏஜிங் 55 வயசுலயே 60 வயசுலயே வயசாகி போச்சுன்னா தட் இஸ் நாட் குட். எல்லாரும் 80 வயசு வரலும் இருக்கும்போது. ஸோ ஒரு உலகத்திலே பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கிளினிக்ல ஏஜிங்கை பற்றி யாரும் அது வரலாம் எடுக்கல. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்திலே நான் பல பேர்கிட்ட போய் எல்லாரும் ஜெர்மனியில் கேட்டேன், ஜப்பானில் கேட்டேன், யூஎஸ்ல கேட்டேன், யூகேல கேட்டேன். ஐயோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணதே இல்லையே, நீங்க பண்ண போறீங்களா? ஆமாம் நாங்கள் பண்ண போகிறோம், புதுசாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தி ஏஜிங் கிளினிக் டாக்டர் செந்தில்நாதன் சொன்ன மாதிரி டிமென்ஷியா கிளினிக்னு சொல்லலை, வெறும் மருதிக்காக மாத்திரம் அது பண்ணலை. கரெக்டான நியூட்ரிஷன், சாப்பாடு கரெக்டாக இருக்கிறது, எக்ஸசைஸ் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறது, அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க. எப்படி அவங்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அப்புறம் மருதி இருக்குதா இல்லையா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது,
ஓகே, அது யூஸ்வலாக நியூராலஜிஸ்ட் போனால் தான் பண்ணுவாங்க. எல்லா டயபெட்டிக் பேஷண்ட் நியூராலஜிஸ்ட் எப்படி பார்க்க முடியும்? 10 கோடி டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாரும் 10 கோடியை வந்து நியூராலஜிஸ்ட் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்கள வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, ஓகே இதில் ப்ரோக்ராமில் என்டர் பண்ணுறீங்களா, நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் பார்த்துட்டு நார்மலாக இருந்தால் ஓகே நீங்கள் போகலாம், ஒன்றுமே இல்லை. மைல்டாக ஏதாவது இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் செய்யலாம். அதுலேயே வந்து சிவியராக இருந்ததுன்னா உடனே டாக்டர் செந்தில் என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் பார்க்கணும். அதே டைமில் என்ன ஆயிடுது, அந்த மென்டல் ப்ராசஸும் மறதியெல்லாம் கம்மியாகிறது மாதிரி டிப்ரெஷன் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னு மன அழுத்தம், கவலை, டிப்ரெஷன், அவங்க அப்படியே அப்செட் ஆயிடுறாங்க. ஓகே, அது வந்து டிப்ரெஷன் வந்ததுன்னா அப்போ சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் லட்சுமி கூப்பிட்டு நீங்கள் பாருங்க மேடம், இவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க, கொஞ்சம் நம்ம மருந்து கொடுக்கணுமா இல்லை மருந்து இல்லாமலே ட்ரீட் பண்ணலாமா, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து காம்ப்ரஹென்சிவா. இப்போ எங்கள் பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு போட்டிருக்கோம், டயபெட்டிக் சென்டர்னு போடல. ஏன்னா முதல்ல இருந்தே 30 வருஷம் முன்னாடி எனக்கு தெரியும் ஒன் பை ஒன் இது வந்து ஒவ்வொரு ஆர்கனும் எஃபெக்ட் பண்ணணும். அதனால தான் எல்லா இடத்துலையும் டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, டயபெட்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் தான் வச்சிருக்கோம் முதல்ல இருந்தே. ஓகே, ஏன்னா முதல்ல இருந்தே கண்ணு, கிட்னி, கால் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பிரெயினை கொண்டாந்து, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொண்டாந்து, ஏஜிங், ஹெல்த்தி ஏஜிங்கை கொண்டாந்து இதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறோம். ரெண்டாவது வந்து டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ், அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும்னா நாங்கள் அங்கே வரோம், அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து வீட்டிலே செய்து கொடுக்குறோம். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஹெல்த் கேரே சேஞ்ச் ஆகிடும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்லி வெரி சிக் பேஷண்ட் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. மற்றவங்கலாம் வந்து என்னென்ன வீட்லேயே செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்துருவாங்க. ஸோ சேஞ்சிங் டைம்ஸ் இப்போ. ஸோ வி ஆல்சோ ஹேவ் டு சேஞ்ச். உங்களால் வர முடியலையா, நாங்கள் வரோம், வீட் வில் கம் டு யூ. ஸோ அது வந்து டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ். இந்த 2 ப்ராஜெக்டும் இந்த வருஷத்துடைய எங்களுடைய கிஃப்ட் டு த நேஷன், இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் டு எவ்ரிபடி, ஸோ தட் இவங்க வந்து தே கேன் பி பெனிஃபிட்டட். ஸோ இதுக்கு ஒரு பெரிய டீம் தேவை இருக்குது. டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் உத்ரா வந்து எடுத்துக்கிறாங்க, டாக்டர் அஞ்சனா வில் பி ரன்னிங் ஆல் திஸ். We have neurologist, a psychiatrist, we have யோகா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் குறைக்கிறதுக்கு, அண்ட் தென் பிஹேவியரல் தெரப்பி, அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதெல்லாம் பார்த்து, இதுக்கு ஒவ்வொன்றுக்கு அப்புறம் நியூட்ரிஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டீம் மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அவங்கள வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எத்தனை வருஷம் இருக்காங்களோ ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு டயபெட்டிக் கிளினிக்கில் ஒரு ஹெல்த்தி ஏஜிங் கிளினிக்கும் டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ்ன்றதும், இது ரெண்டும் வந்து நாங்கள் இனாகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள். இல்லை பிஸியாக வேலை செய்கிறவங்க